பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மற்றும் அவரது முன்னாள் மனைவி புஸ்ரா பீபி ஆகியோருக்கு தோஷகானா ஊழல் வழக்கில் பாகிஸ்தான் நீதிமன்றம் இன்று 17 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. பாகிஸ்தான் அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த தீர்ப்பு இம்ரான்கானின் அரசியல் வாழ்க்கைக்கு மேலும் ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது. தோஷாகானா என்பது பாகிஸ்தானின் அரசுக்கு வெளிநாட்டு தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு வழங்கும் பரிசுகளை பாதுகாக்கும் ஒரு கருவூலமாகும். இம்ரான்கான் பிரதமராக இருந்தபோது அங்கிருந்து விலை உயர்ந்த பரிசுகளை பெற்று அவற்றை விற்று லாபம் ஈட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த ஊழல் தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இருவரும் குற்றவாளிகள் என உறுதி செய்து தலா 17 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி இருவருக்கும் 2 வெவ்வேறு பிரிவுகளின் கீழ் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் பாகிஸ்தான் தண்டனை சட்டத்தின் பிரிவு 409 கீழ் அரசு ஊழியராக இருந்து நம்பிக்கை துரோகம் செய்தல் தலா 7 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இவை தவிர இருவருக்கும் தலா 1 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பல வழக்குகளில் சிக்கி சிறையில் உள்ள இம்ரான்கானுக்கு இந்த புதிய தண்டனை அவரது விடுதலையை மேலும் தாமதப்படுத்தும். இம்ரான்கானின் பாகிஸ்தான் PTI கட்சி இந்த தீர்ப்பு அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்றும் உரிய சட்ட வழிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளது. அதே சமயம் அரசு தரப்பு இந்த தீர்ப்பை நீதியின் வெற்றியாக கொண்டாடுகிறது. பாகிஸ்தானின் நிலவும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இந்த தீர்ப்பு அந்த நாட்டின் அரசியல் சூழலில் மேலும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது.